தேங்காய், கடல, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இருந்தாவே நம்ம வந்து தக்காளி குருமா செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குருமாக்கான ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி கப்பில் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது பொடியாக கட் பண்ணி வச்சதுமே ஒரு 1/2 கப் கடல போட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இது வந்து நல்லா தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது. இதில் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸை பற்ற வச்சுட்டு குருமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுமே நம்ம வந்து கடுகு சீரகம் போட்டுட்டு கடுகு சீரகம் போட்டதுமே நம்ம வந்து அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுமே நம்ம வந்து ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கப் பொடியை நறுக்கி வச்ச ஆனியனு, அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுமே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் வந்து நல்லா நீட்டாக வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஏன் நீட்டாக எடுத்துக்கன்னா தக்காளி வந்து நீட்டாக எடுத்தால் கொஞ்சம் வந்து தக்காளி குருமா இருக்கிறதுனால நீட்டாக வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வெந்துச்சு. தக்காளி நல்லா வெந்தப்போ நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். நான் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆனியன் கூடவே ஆட் பண்ணல அப்படின்னா, பிஃபோரே நம்ம வந்து ஆனியன் கூடவே போட்டோம் அப்படின்னா அது வந்து லைட்டாக தீ இருக்கிறதால சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டொமேட்டோ போட்டு லைட்டாக வெந்தது அப்போ தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நான் இந்த மாதிரி தான் போடுவேன். இங்கே பாருங்கள், அடி வந்து பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனப்போ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது போட்டதுமே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றிக்கோங்க. இதில் டூ மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ இது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம். இது பொறுமையாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருமா நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி போடுறதுமே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து குருமா சாப்பிட ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து